வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், தென் ஜூனியர் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், ஓவர்சீட், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், மொத்தமாக 16 விதமான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் யாராவது விண்ணப்பிக்கலாம். என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ்லாம் என்ன இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இது நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2/2/2024 அன்றைக்கி அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். 12/3/2024 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 146 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு 145 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டிக்கு 80 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு 58 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 14 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 71 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷனுக்கு 156 வேகன்சிஸ் இருக்குது. இதோட சேலரி லெவல் 37,700 இருந்து 1,38,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் பிளானிங் ஆஃபீஸ் கிரேட் 2 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் முனிசிபாலிட்டிக்கு 12 வேகன்சியும், ஜூனியர் இன்ஜினியருக்கு 24 வேகன்சியும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 257 வேகன்சியும், டிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 வேகன்சியும். ஸோ மேலே இருக்க டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு மட்டும் 35,900 1,31,500 வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேருந்து ஜூனியர் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங்க்கு 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 367 வேகன்சிஸ் இருக்குது. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிக்கு 244 வேகன்சிஸ் இருக்குது. ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 18,200 67,200 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிக்கு 244 வேகன்சிஸ் இருக்கும். 35,400 1,30,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். மொத்தமாக 1,933 வேகன்சிஸ் இருக்கிறதா அவங்க வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிலபஸஸ்லாம் என்ன இருக்கும், தென் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சிஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோடைய சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த ஜாப்பை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பயன்பட்டுருக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2/2/2024 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/3/2024 5:45 விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா 9/2/2024 இருந்து 12/3/2024 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 13/3/2024 10 AM இருந்து 15/3/2024 5:45 PM வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எஸ்ஐ நம்பர் 1 to சீரியல் நம்பர் 1லேருந்து 8 and 14 வரைக்கும். இந்த 14 பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் சொல்லியிருக்காங்க, அண்டு சீரியல் நம்பர் 16. ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன இருக்கும், பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்களா இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்ன முடிச்சிங்களோ அந்த மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் 30/6/2024 அன்றைக்கி 9:30லேருந்து 12 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேப்பர் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். SSLC ஸ்டாண்டர்ட் லெவல் தான். பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 9லேருந்து 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் அதேமாதிரி தான். இதுக்கு வந்து 29/6/2024 முன்னாடி நாளே நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 1/7/2024 படி. ஸோ டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் சீரியல் நம்பர் 1லேருந்து 16 வரைக்கும். நீங்கள் வந்து அதர்ஸாக இருந்தீங்கன்னா SC, SCA, ST, MBC, DNC, BC முஸ்லீம் அவங்கள தவிர அதர்ஸாக இருந்தீங்கன்னா 32 இயர்ஸ் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. மற்ற யாருக்குமே எந்த விதமான ஏஜ் லிமிட் கிடையாது, தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம். தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷனுக்கு BE டிகிரி இன் சிவில் முடித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிடெக் டிகிரியில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தென் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு மஸ்ட் பாசஸ் ஏ டிகிரி இன் இன்ஜினியரிங், அதாவது சிவில் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிகிரி இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அவார்டட் பை த அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்சோ ரெகக்னைஸ் as equivalent to BE மெக்கானிக்கல். இவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பாஸ் இன் செக்ஷன் A and B ஆஃப் த AME எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டிக்கு BE டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் வேறு ஏதாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். TEED போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா இன்ஸ்டியூட் ரெக்கக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹூ பாசஸ் த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி சிவில் இன்ஜினியரிங் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். TEED போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். தென் அப்படி இல்லைனா ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவைட் த ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் கார்பரேஷனுக்கு மஸ்ட் passes a degree in planning or civil engineering or architecture or any other qualifications considered equivalent qualifications இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தென் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி மற்றவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். டவுன் பிளானிங் ஆஃபீஸ் கிரேட் 2 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் முனிசிபாலிட்டி மஸ்ட் பாசஸ் a degree in planning or civil engineering or architecture or any other qualifications முடிச்சவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். தென் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. TEED போர்டு ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா licensed in civil engineering or sanitary engineering diploma or DCE awarded by State Board of Technical Examinations and Training Madras or any diploma recognized by the government of Tamil Nadu as equivalent thereto of appointment as this கவர்மெண்ட் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ்க்கு மஸ்ட் பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவார்டட் பை தி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். டிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன்ஸ்க்கு டிப்ளமோவில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஓவர்சீட் போஸ்ட்டுக்கு மஸ்ட் பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியரிங் பிளானிங் முனிசிபாலிட்டி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிகிரி இன் பிளானிங் ஆர் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டவுன் பிளானிங் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி மற்றவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு யாருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா மஸ்ட் பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்க விண்ணப்பிக்கலாம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டிக்கு பிஎஸ்சி டிகிரி இன் சுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி allied with zoology or BSc degree in public health or environmental science or microbiology or biochemistry முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அண்டு மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் இன் விச் த கேண்டிடேட் அக்யூட் பேப்பர் 1 இன்ஜினியரிங் போஸ்ட் நீங்கள் வந்து சீரியல் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு பேப்பரை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். பிளானிங் போஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டவுன் பிளானிங் ஆர்கிடெக்சரில் ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். போஸ்ட் நம்பர் 16 பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் தான் மெயின் பேப்பராக இருக்கும். 3 hours டியூரேஷன்ஸ் மேக்ஸிமம் 300 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் பார்த்தீங்கன்னா SC SCA ST MBC DNC அண்ட் BC OBCM அண்ட் BC முஸ்லீம்க்கெல்லாம் 153 மார்க் மினிமம் எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் 204 கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் அதர் போஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். 100 கொஸ்டின் 150 மார்க்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்பயும் போல 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 60 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40% மார்க் அதை வந்து பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் 60 மார்க் இருக்கும். டோட்டலாக 510 கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் OMR மெத்தட் தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு என்ன சிலபஸஸ் இருக்கும் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில் சிலபஸும் கீழே வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லை இதான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டமும் கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்க உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட எக்ஸாமினேஷன் சென்டர் எழுதிக்கலாம். தென்
அதை தவிர இதோட டீட்டெயில் சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் மெயின் பேப்பராக எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸஸ் வந்து என்ன இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தால் என்ன இருக்கும், தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக என்ன இருக்கும், எல்லா சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். உடனடியாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.